அனைவருக்கும் வணக்கம். நம்ம மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லியும் ரொம்பவே அப்பாவியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல நிஷா பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க. என் மாமா நீ வளைச்சு போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடி, எப்படிதான் உன் மனசுல இப்படிலாம் நல்ல மாதிரி நடிக்க தோணுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி நிஷா கேட்க, நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வேணா நிஷா, தேவையில்லாம வார்த்தையை கொட்டாத, நான் அங்கவே இருந்திருந்தா நீங்க என் மேலே கண்ணா இருப்பீங்க, அதாவது என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேயே ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா அங்க இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் என் மாமாவை நீ இங்க வர சொல்லி இங்க தங்க வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்க, மல்லி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. நிஷா கேட்கற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்துல விஜய் நிஷா இதுக்கப்புறம் மறு வார்த்தை பேசினா இங்க நடக்கிறதே வேற மரியாதையா போயிடும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க. நிஷா ஆமா ஆமாம்மா நீங்க பேசுவீங்க, ஏன்னா இந்த மல்லி உங்களுக்கு பக்கபலமா இருக்கா இல்லையா, அவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாமே பேசுவீங்க. அவ உங்களை நல்லா வளைச்சி போட்டுட்டா, என் அக்காவுக்கு உங்களை வளைச்சி போட தெரியல, அப்படிலாம் இருக்கும்போது நீங்க மல்லி பக்கம் தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா திரும்ப திரும்ப பேச, ஒரு கட்டத்துல விஜய் நிஷாவை அடிச்சிடுறாங்க. பாத்தீங்களா மாமா, இப்ப கூட என் அக்காக்காக தான் நான் பேசுறேன், என் அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாத்தீங்களா, இந்த மல்லிக்காக என்ன கை ஓங்கிட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லும்போது, மல்லி இங்க பாரு நிஷா, நீயா வாண்டடா நீயா பிரச்சனையை உண்டு பண்ண, இதுக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு சொல்லாத, ஏன்னா நீ வார்த்தையை அளந்து பேசியிருக்கணும், நீ உன வாயில என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ எல்லாமே பேசிட்டு இருக்க. ஸோ இடம் பொருள் யாவல் இது எல்லாமே அறிஞ்சு பேசணும் அப்படின்ற மாதிரி மல்லி பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கு தெளிவாக எடுத்து சொல்றாங்க. போதும் போதும் உன்னோட புறநாளத்தை எல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கோபமா போயிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா, சாரி மல்லி, அவ இப்படியெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, அது மட்டும் இல்லாம அவளோட அக்கா மேல இருக்கிற பாசத்துல தான் அவ அப்படி பேசுறா அப்படின்றத விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா, சரிங்க இப்பவே பிரச்சனை அதிகமாகிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லும்போது விஜய் இல்ல மல்லி நீ இல்லாம அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா மல்லி இல்லைங்க, நான் கண்டிப்பா அங்க பிரச்சனை வரும், என் மனசு ரொம்ப வலிக்குங்க, ஏன்னா என் புருஷன் எனக்கு முன்னாடியே அவங்க என்னதான் உங்களோட முதல் மனைவியா இருந்தாலும் அவங்க காலத்துல தாலி கட்டும் போது என்னோட மனசு எவ்வளவு வலிக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, அதை நான் பார்க்க விரும்பல, நீங்க மனசு நிறைவோட ரேணுகாக்காவோட கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்டையும் மனோகர்கிட்டையும் நீங்க ஓசூர்ல இருந்து வெள்ளூர் போனீங்களா, அங்க ஒரு ஹோட்டல்ல மொபைல் வாங்கி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கும்போது மனோகர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா மாப்ள நான் தான் அனுப்புனேன், ஸோ அந்த போன் யாரோடது, அது ரேணுகாவோட போன் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா மாமா என்னோட போன் தண்ணியில விழுந்துருச்சு, நிஷா தெரியாம போட்டுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது, அப்பதான் மல்லி மனோகர் இவங்க ரெண்டு பேருக்கு சந்தேகம் வருது. ஆனா எனக்கு எதுவுமே புரியல, எப்படி விஜயோட மொபைல் திடீர்னு தண்ணியில விழுந்து இருக்கும், அதுக்கப்புறம் ரேணுகாவோட மொபைலை விஜய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸோ எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லும்போது மனோகர் ஆமாமா மல்லி எல்லாமே இவங்களோட பிளான், உனக்கு அது நல்லா புரியுதா, விஜய் அங்கேயே இருக்கிறதுனால மாப்பிள்ளைக்கு எதுவுமே புரியல, ஆனா நம்மளோட பிளான் படி எல்லாமே அவங்க எல்லாமே பிளான் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் விஜய் மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது மனோகர் மாப்பிள்ள நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையுமே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரகு மல்லியை எப்படியாவது தூக்கணும், அவங்கள டார்கெட் பண்ணி தூக்கிட்டா ஸோ ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ரகு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜிக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இவங்க மல்லியை தூக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் ராஜி இந்த மல்லி சொத்தை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரேணுகா சொத்தை சாப்பிடக்கூடாது, ஏன்னா மல்லி சொத்து காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவில்ல, ஆனா ரேணுகாவா காசு பணம் சொத்து எல்லாத்துக்குமே ஆசைப்படுவேன், அதுவும் இல்லாம ரகுவோட லிங்க் வச்சிருக்கான், இவ யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.